ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு 9th ஓல்டு தமிழ் புக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் படித்தேன். அது எப்படி படிக்கலாம், ஒரு ½ an hourக்குள்ளே எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கிறப்போ வந்துட்டு புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணால் தான் எந்தெந்த கண்டென்ட் நமக்கு சிலபஸில் இருக்குது, இது நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட் டைமே நம்ம வந்து மக்கப் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, எதுவுமே புரியாது. அப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம நல்லா ரீட் பண்ணிவிட்டு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, எந்த நூலாசிரியர் எது தேவைப்படும், எது நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிறணும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறையா தான் வந்து க்ராஸ் பண்ணி விட்டுருப்பேன். அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத கண்டென்ட். ஓல்டு புக்கில் நிறையா தேவையில்லாத கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். அதையும் வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு ரீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து ஹிண்ட் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஹேபிட் கிடையாது. நான் வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம புக்கை திரும்ப திரும்ப எடுத்து ரீட் பண்ணுறப்ப தான் இந்த கண்டென்ட்டை நம்ம இந்த புக்கில் இந்த பேஜில் இத்தனாவது டைம் நம்ம அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது வந்து என்னோடய ஒப்பீனியன், ஒவ்வொருத்தருக்கும் மாறும். என் ஒப்பீனியன் படி நான் வந்து நோட்ஸ் எடுத்து ஹிண்ட் எடுத்து படித்தேன்னா அதை திருப்பி நான் எடுக்க மாட்டேன். இதுவே புக்கை எடுத்து நம்ம ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணுறப்போ புதுசாக 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு படும். திரும்ப திரும்ப புக்கை பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த கொஷினை வந்து எக்ஸாமில் பார்க்குறப்போ அந்த ஆன்சர் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். இது என்னோடய ஒப்பீனியன். ஒவ்வொருத்தர் வந்து ஹிண்ட் எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்படி வந்து திரும்ப திரும்ப புக் எடுத்து படிக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி படிக்கிறது. இப்போ நான் வந்து நிறையா தான் வந்து க்ராஸ் பண்ணியிருப்பேன். அது ஏன்னா ஃபஸ்ட் டைமே நம்ம படிக்கிறப்போ இப்படி க்ராஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ரீட் பண்ணுறப்போ தேவையில்லாத கண்டென்ட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்போது வந்துட்டு எது நீடடோ அதான் ஒரு டைம் ரீட் விட்டுறணும். திரும்ப இப்போ நான் வந்து ஓல்டு தமிழ் புக்கை வந்து ஒரு 5th டைம் படிக்கிறேன். பட் அப்படி இருந்துமே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறப்போ மட்டும்தான் தமிழ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போது செகண்ட் டைம் படிக்கிறப்போ தேவையில்லாத கண்டென்ட்டை க்ராஸ் பண்ணிடணும். தேர்ட் டைம் படிக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த தேவையில்லாத கண்டென்ட்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப படிக்கிறப்போ நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம ரிவிஷன் ஒவ்வொரு டைமும் புக்கு எடுத்து பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். பட் நம்ம நியூ தமிழ் புக் வந்து படிக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் ரீட் பண்ணி மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓல்டு புக்குன்றப்போ நம்மளுக்கு சிலபஸில் எது கவர் ஆகுமோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து ரீட் விட்டுட்டு தேவையில்லாத கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப தேர்ட் டைம் படிக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். 1 hourல படித்து முடிக்கலாம். இப்போது அடுத்தடுத்து திருப்பி படிக்கிறப்போ ½ an hourக்குள்ளேயே ஒரு டேர்மை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுதான் வந்து என்னோடய ஒப்பீனியன். இப்போ வந்து ஓல்டு தமிழ் புக்லேருந்தும் நிறையா கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 கொஷினுக்கு மேலே வந்துட்டு ஓல்டு புக்கிலேருந்து தான் வருது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு தான் போகணும். அதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துக்கலாம். பட் அதை விட பெட்டர் எதுன்னா நம்ம புக் வைஸ் படிக்கிற பெட்டர். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோன்னா அதில் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் நம்ம ஆன்சர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில். பட் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்காது. இதுவே நம்ம வந்து புக்கில் படிக்கிறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கண்டென்ட்டுக்கு இங்கே படித்தோம், அப்போது ஓல்டு கொஷினை பார்க்குறப்போ இது அங்கே படித்தோம், அப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இதுவே நம்ம வெறும் பிளைண்டாக போயிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து ஓல்டு கொஷினை பார்த்தோன்னா எதுவுமே புரியாது. ஸோ நம்ம பெட்டர் எதுன்னா புக் அவைலபிளாக இல்லைன்னா கூட நம்ம போயிட்டு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி ஓல்டு சமச்சீர் கல்வி புக்கை படிக்கிறது பெட்டர். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி புக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.